ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நாகூரில் மொஹரம் பிறைக்காண்டி ஃபாத்தியா ஊதுனேன். அங்கே முதுபுக்கு முன்னாடி ஆஸ்ராம் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த கூட்டம் கூடி இருக்குது இன்றைக்கி. இது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துல ஃபாத்தியா ஊதுவாங்க. இது ஒரு கிணறு மாதிரி குழி மாதிரி அங்கே இருக்கும் பாருங்கள். ஆஸ்ராம் பள்ளியில் முன்னாடி ஒரு கிரில் கேட்டு மாதிரி போட்டு சதுரமாக இருக்கும். அந்த இடத்துல போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மண் குழி ஒன்று இருக்கும். அதில் ஒரு பானையில் சர்பத்து கரைச்சி அந்த குழிக்குள்ளே வச்சு மண்ணில் வச்சு மூடிடுவாங்க. அதை அடுத்த வருஷம் இதே மாதத்தில் எடுத்து எல்லாருக்கும் ஃபாத்தியா ஊதி பகிர்றது ஒரு வழக்கம். அது புளிச்சு போயோ மற்றபடி ஒரு போதையான பொருளோ இருக்காது. அது சர்பத்துன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆஸ்ரா மாதம் இது ஹுசைனாருடைய ஒரு மாதமாக நினைக்கிறாங்க. ஆஸ்ரா மாதங்கிறது முஹர்ரம் பிறை ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று. நிறைய ஒரு காரியங்கள் வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த இடத்த அதுக்கு நினைவாக வச்சுருக்குறாங்க. இந்த முஹர்ரம் மாதத்தில் இங்கே ஜனங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கூடுவாங்க. இந்த இடத்துல தான் ஃபாத்தியா ஓதுவாங்க. எப்போவும் வேறு இடத்துல ஓதுவாங்க. இப்போ மட்டும் இந்த மாதம் மட்டும் இங்கே தான் ஃபாத்தியா ஓதுவாங்க. அது உங்களுக்கு நான் காட்ட தான் இதை பிடிச்சிருக்கிறேன். ஆனால் அங்கே ஒரு ஹிந்துக்கள் இதில் பண்ணுற மாதிரி ஒரு மத்தளம் வாத்தியமெல்லாம் சத்தம் கேட்டுச்சு. ஆனால் அதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை விவரத்தை பேசி அனுப்புகிறேன். அதில் குழந்தைங்க குரல் சவுண்டெல்லாம் வந்ததுனால நான் அதை கட் பண்ணிவிட்டேன். வெறுமனே அது மட்டுமா இருந்தால் நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். எஜமான்ற குப்பா அலங்காரம் ரொம்ப அலங்காரமாக இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிறது பீர் மண்டபத்தில் இருந்து தான் நான் பிடிச்சேன் ஃபஸ்ட்டு. அதனால தான் பீர் மண்டபத்தை காட்ட முடியல. நான் பீர் மண்டபத்தை திரும்பி பார்க்குறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேராக அலங்கார வாசல் தெளிவாக வரும். இதில் நேராக போனோம்னா அந்த வாசல் வருது. அதனால் இது ஒரு முக்கியமான இடம். இங்கே எல்லாருமே துவா பண்ணுவாங்க. தர்கா கலீஃபா தான் ஃபாத்தியா ஊதுறாரு அப்படிங்கிறது இது உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். என்னோடய சேனல் மன நிம்மதி சேனல். இங்கே பார்க்குறவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மனசுக்கு நிம்மதிக்காண்டி தான் நிம்மதி தேண்டி தான் இத்தனை பேரும் இங்கே எஜமான்ட்ட ஃபாத்தியா ஓதி கையேந்துறாங்க. கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். இறைவன் நம்மளுடைய ரப்புங்கிறவனும் அல்லாஹ் ஒருத்தன் தான். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவுலியாக்கள் இறைநேசர்கள். அவர்கள் இறந்துட்டாலுமே அவர்களுடைய இடத்துல அல்லாஹ் அவர்களுக்காக பொறுப்பெடுத்து நம்மளுக்கு நிறைவேற்றுறான். ஏன்னா அவங்க வாழும்போது தனக்காக வாழலை, அல்லாஹ் மட்டுமே தன்னுடைய ஜிப்பாவுக்குன்னு சொல்லி அவங்க வாழ்ந்தவங்க. அதனால் அவங்க இறந்த பிறகுமே அல்லாஹ் அவங்களிடத்துல இருந்து பொறுப்பெடுத்து நடத்துகிறான். அதனால் இது சாதாரணமாக ஒரு சினிமா தேட்டரில் கூட்டுற கூட்டமோ அல்லது ஒரு மாலில் கூடுற கூட்டமோ ஒரு பஜாரில் கூடுற கூட்டமோ அல்ல. இது தெய்வீகத்தை எதிர்பார்த்து கூடுற கூட்டம். அதனால் நீ எல்லாருமே சந்தோஷமாக கையேந்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குறைகளெல்லாம் சொல்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. நீங்கள் இங்கே எப்போவுமே நல்லபடியாக நீங்களும் வந்தாலும் ஆஸ்ராம் பிறையில் இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்கும். இன்னும் வருஷப்புற ஆறில் தான் அந்த குழி சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் சர்பத் எடுத்து பருவான்னு நினைக்கிறேன். மறுபடிக்கும் 10 புதுசாக மறுபடிக்கும் வச்சு மூடி அடுத்த வருஷம் எடுப்பாங்க. அதை கரெக்டாக நான் தெளிவாக தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். முதல் புறையில் எடுப்பாங்களா இல்லை புற 6 எடுப்பாங்களாங்கிறது உங்களுக்கு இது நான் காட்டணுங்கிறதுக்காக